தற்போது இந்த மக்கள் கூடியிருக்கும் கூட்டத்தை பார்க்கும்போது அறிஞர் அண்ணாவின் இறுதி ஊர்வலத்தை தமிழக மக்கள் பெரும்பாலானோர் இந்த தலைமுறையினர் நேரில் பார்த்ததில்லை. கலைஞர் கருணாநிதி மற்றும் ஜெயலலிதாவின் இறுதி ஊர்வலத்தை பார்த்திருக்கிறோம். அதற்கு நிகராக இவர் ஆட்சி பொறுப்பில் இல்லாவிட்டாலும் மக்கள் மனங்களில் ஆட்சி புரிந்திருக்கிறார் என்பதை உணர்த்தும் வகையில் தீவுத்திடலிலிருந்து பூந்தமல்லி நெடுஞ்சாலை வரை சாலையின் இருமரங்கிலும் பல்லாயிரக்கணக்கானோர் கூடி நின்று கண்ணீர் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் வெள்ளம், அன்பு வெள்ளம். விஜயகாந்திற்கு என்ன காரணம் என்பது தொடர்பாக பேராசிரியர் ஹாஜாக்கனி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் நாம் இப்போது கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். விஜயகாந்திற்கு இந்த அளவுக்கு இறுதி ஊர்வலத்தில் மக்கள் வெள்ளம் திரளும் என்று யாரும் எதிர்பார்த்திருப்பார்களா என்று தெரியாது. ஏனென்றால் அவர் ஒரு 10 ஆண்டுகளாக அரசியலிலும் சரி திரையிலும் சரி தோன்றவும் இல்லை. அவர் மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்டவும் இல்லை. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய பயணத்தில் பல்வேறு விதமான வெற்றிகள், எழுச்சி இருந்திருக்கிறது. அதன் பின்னர் ஒரு 13 ஆண்டு காலம் அவர் எந்த திரைப்படத்திலும் கதாநாயகனாக நடிக்கவில்லை. ஒரு 8 ஆண்டுகளாக எந்த திரைப்படத்திலும் அவர் புதிதாக நடிக்கவில்லை. 7 ஆண்டுகள் தேர்தலில் எந்த வெற்றியையும் அவரது கட்சி ஈட்டவில்லை. இந்த சூழ்நிலையில் அவரது இறுதி ஊர்வலத்தில் இவ்வளவு மக்கள் திரண்டிருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஹாஜாக்கனி சார். தமிழக மக்கள் வல்லன்மை கொண்டவர்களை போற்றுகின்ற மனப்பான்மை கொண்டவர்கள். எளிய பின்னணியிலிருந்து எழுந்து மிகப்பெரிய சிகரத்தை அடைந்த ஒரு கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் அவர்கள் முதல் அரசியல் நேர்காணலை என்னோடு பகிர்ந்து கொண்டார் என்பது நெகிழ்வோடு நேற்று நான் முகநூலிலே பதிவு செய்து கொண்டேன். ஆமா சார், நாங்கள் கூட அதை பார்த்தோம் சார். அந்த இஸ்லாமியர்கள் தொடர்பான ஒரு வசனங்கள், பல்வேறு வசனங்கள் இருந்தது. சொல்லுங்க சார். ஆமா, அந்த நேரத்துல அவர்கிட்ட விளக்கம் கேட்டு போயிருந்தோம். மிக கடுமையான கேள்விகளை கூட முன்வைத்தோம். புரட்சி கலைஞர் என்று சொல்கிறார்களே, நீங்கள் எந்த புரட்சியை செய்தீர்கள்? திரைப்படங்கள்ல நீங்கள் பல தவறுகளை தட்டி கேட்கிறீர்களே, குஜராத் இனப்படுகொலை ஏன் கண்டனம் செய்யவில்லை என்ற கடுமையான கேள்விகளை எல்லாம் அவர் முன்னால் வைத்த போது மிக யதார்த்தமாக எளிமையாக அவர் அளித்த பதில்கள் உண்மையிலேயே ஒரு கள்ளங்கபடமற்ற, சூழ்ச்சியற்ற, மிக எளிமையான ஒரு மனிதர் என்பது எங்களுக்கு உணர்த்தியது. என்னோடு இப்போது நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு தம்பி ஷானவாஸ் அவர்களும் வந்திருந்தார். பேராசிரியர் ஷாவுல் அமீத் என்பவரும் கூட வந்திருந்தாங்க. அதாவது விஜயகாந்த் அவர்களை பற்றி எதிர்மறை விமர்சனம் ஒருவர் கூட திரையுலகில் இதுவரை சொல்லி யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். அது நற்குண நாயகனாக படங்களில் நடிப்பது எளிது, வாழ்வது கடினம். விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய நற்குணத்தை வாழ்வில் பிரதிபலித்திருக்கிறார். கூடுதலாக அவருடைய மறைவுக்கு தமிழக மக்கள் ஆங்காங்கே திரண்டு நின்று தங்களுடைய அஞ்சலியை செலுத்துவதை பார்க்கும் பொழுது மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சமய நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலித்துக் கொண்டிருந்தார். அந்த காலத்துல கோப்பெருஞ்சோழன், பிசிராந்தையார் போல, முகமது கான், தேசிங்கராஜன் போல என்றெல்லாம் உதாரணம் காட்டுவது என்றால், திரைப்பட உலகத்தில் இப்ராஹிம் ராவுத்தரும் விஜயகாந்தும் போல என்று சொல்லும் அளவுக்கு ஒரு நெருக்கமான உறவை அவர் காட்டியிருந்தார். அது அவரது படங்களிலும் பிரதிபலித்தது. பிற்காலத்தில் தமிழ் திரையுலகத்தில் புகுந்த பிற்போக்குத்தனங்கள் சிலவற்றுக்கு அவர்கள் படங்கள் பலியாகி இருந்தாலும் கூட, ஆரம்ப காலத்தில் கூலிக்காரன் போல, சிவப்பு முழக்கம் போல பொது உடைமை கருத்துக்களை எல்லா தரப்புக்கும் எடுத்து சென்ற படங்களாக அவருடைய படங்கள் இருந்தன. எளிய மக்களுடைய நியாயத்தை பேசக்கூடிய குரலாக அவருடைய குரல் இருந்தது. மிகப்பெரிய பின்னணிகள் எதுவும் இல்லாமல் மதுரையிலிருந்து ஒரு எளிய நடிகராக புறப்பட்டு வந்து இத்தனை மக்களை சென்றடையக்கூடியதை பார்க்கும்போது, இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று சொல்வார் அல்லவா, அந்த பாடலுக்கு பொருத்தமாக அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்பார் வள்ளுவர். ஒரு மனிதன் விட்டு செல்வதை வைத்துதான் அவனுடைய தகுதியை நிர்ணயிக்க முடியும். விஜயகாந்த் அவர்கள் என்று இன்று கூட நான் கல்லூரியிலே மாணவர்களிடம் ஒரு வரியில் சொல்லுங்கள் விஜயகாந்த் அவர்களை பற்றி என்ற போது பெரும்பான்மையானவர்கள் சொன்ன கருத்து, பசித்தவருக்கு அவர் உணவளித்தார். அந்த பசி கொடுமைக்கு அவர் தீர்வு காண நினைக்கிறார்
அப்ப தன்னை போலவே தன்னை சார்ந்தவர்களும் தன்னோடு இருப்பவர்களும் உண்ண வேண்டும் என்று எண்ணக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்ற அந்த வல்லன்மை குணம் போற்றத்தக்கதாக இருந்தது. ஏனென்றால் இப்ப நம்ம தமிழ்ல மணிமேகலைன்னு ஒரு காப்பியம், அது வந்து பசித்தவர்களுக்கு பசிப்பினி தீர்க்க மணிமேகலை அந்த அமுத சுரபியால உணவளித்துக் கொண்டே இருந்தால் செய்தி, அதுல ஒரு செய்தி வரும், அறம்னா என்னன்னு கேட்பான். மண்டினி ஞான ஆழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இதுகள், மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அன்றி கண்டதில் என்று சொல்றாரு. இந்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய அறங்களிலே தலையாய அறம் அவனுடைய பசியை போக்குவது, அது ஒரு மனிதனுக்கு உயிரை கொடுத்ததுக்கு சமம்னு சொல்றாங்கல்ல. அத நானும் கேப்டன் தொலைக்காட்சி தொடங்கிய பிறகு பல்வேறு நேர்காணல்களுக்கு சென்றிருக்கின்றேன். எப்பொழுதும் அங்கே அவர்களுக்கு ஒரு உணவு நாடி வரும் தொண்டர்களை முதலில் பசி அமர்த்தி அனுப்ப வேண்டும் என்கின்ற அந்த பண்பு இருக்கிறதுலோ, அது வந்து மக்களுடைய மனங்களை வென்றிருக்கிறது. அவருடைய நல்ல குணம் தான். விஜயகாந்த் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்குதுன்னா, அவருடைய அரசியல் கோட்பாட்டுக்காகவோ அவருடைய அரசியல் கோட்பாட்டு விழுமியங்கள் அதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனிதனாக நம்மோடு வாழ்ந்திருக்கிறார் என்று இந்த மக்களுடைய கூட்டம் சான்று கூறும் வகையில அமைந்து பார்க்கிறேன்.